இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. இன்னைக்கு நிறைய முக்கியமான உலக செய்திகள்லாம் இருக்குது. அதிரவிக்கும் செய்திகள்லாம் இருக்கு. ஆமா, அந்த உலக செய்திகள்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், உலக தாய்மொழி தினம் இன்னைக்கு. ஸோ அதை பத்தி நம்ம பேசிதானே ஆகணும். நிச்சயமா. ஏன்னா நமக்கு ஒரு அடையாளமா ஒரு முகவரியா இருக்குது மொழி தான். நம்ம எத்தனை மொழியில வேணா பேசலாம், ஆனா நம்ம சிந்திக்கிற மொழி அப்படிங்கிறது தாய்மொழியா தான் இருக்கும். அதுல சிந்திச்சாதான் நம்மளோட அந்த சிந்தனைகள் எல்லாமே வந்து மேலோங்கி போகும் அப்படிங்கிறது உண்மை. ஆமா, தமிழ்நாட்டிலே கூட பாத்தீங்கன்னா தாய்மொழி ஆங்கிலம் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. இருமொழி கொள்கை தான் இருக்கு. தமிழ் ஆங்கிலம்னு கொடுக்கல. ஏன் அப்படி வந்து பர்டிகுலரா வச்சிருக்காங்க அப்படின்னா, இங்க பல மொழிகள் பேசுற மக்கள் வாழ்றாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டை ஒட்டி எல்லை பகுதிகளில் வந்து ஆந்திராவும் சரி, கேரளாவும் சரி, கர்நாடகாவும் சரி, அங்க வந்து கன்னடம் பேசுற, தெலுங்கு பேசுற, மலையாளம் பேசுற மக்கள் தமிழ்நாட்டுல எல்லைக்குள்ள இருக்காங்க. அங்க இருக்கிற அரசு பள்ளிகள்ல படிக்கிறாங்க. சோ அப்படிப்பட்ட மாணவர்களுடைய தாய்மொழி எது? தெலுங்கா இருக்கும், கன்னடமா இருக்கும், மலையாளமா இருக்கும். அதனால அவங்களும் அவங்களுடைய தாய்மொழியை படிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் தாய்மொழி ஆங்கிலம் அப்படின்னு தமிழ்நாட்டுல பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் ஆங்கிலம் அப்படின்னு பிக்ஸ் பண்ணல. அதாவது எந்த ஒரு மொழி மேலையும் இன்னொரு மொழியை திணிக்க கூடாது அப்படிங்கிறத அந்த இடத்துலயும் வந்து அவங்க நிறுவியிருக்காங்க. ஆமா, தாய்மொழிக்கு சரியான மரியாதை பண்ற ஒரு மாநிலமா நம்ம தமிழ்நாடு இருக்கு. இன்னைக்கு பலரும் வந்து பல கட்சியை சேர்ந்தவங்களும் பதிவெல்லாம் போட்டிருந்தாங்க. கவிஞர் வைரமுத்து கூட தமிழ்ல பேசுங்க, தமிழ்ல திட்டுங்க, தமிழ்ல பேசுறவங்களை பார்த்து ஏளனமா பார்க்காதீங்க, விலங்குகள் போல பார்க்காதீங்கன்னு வந்து சொல்லியிருந்தாரு. இதுல வந்து ஒரு சர்ச்சையும் வந்து வெடிச்சிருக்கு. என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு தமிழ் மொழியை பத்தி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு தாய்மொழி தினத்துல. அந்த போஸ்ட்ல ஒரு போட்டோல நிறைய இமேஜஸ்லாம் இருந்தது. அதுல ஒரு இமேஜ் என்னன்னா, காவி நிறத்துல வள்ளுவரை வந்து போட்டிருந்தாரு. வழக்கமா பாஜகல எல்லாம் ஆளுநர் தான் போடுவாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி போட ஆரம்பிச்சிட்டாரா? அட்மின் டெல்லியில இருக்காரு. டெல்லியில இருக்காரு. பார், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலர் மாறிக்கிட்டே இருக்கிற அதிமுக பார்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஆமா, அதுல வந்து நல்ல வேளை போஸ்ட் வந்து தமிழ்ல தான் போட்டிருந்தாங்க. டெல்லியில இருந்து போட்டாங்களான்னு தெரியல, ஹிந்தியில போடாம விட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் எடிட் பண்ணி அந்த போட்டோவை மட்டும் டெலிட் பண்ணிருக்காரு இப்ப. ஆனா கனிமொழி என்ன சொல்றாங்கன்னா, சங் பரிவாரா மாறிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த தாய்மொழி தினத்திலையும் ஒரு அரசியல் வெடிச்சிருக்கு தமிழ்நாட்டுல. உலக செய்தினாலே இவர் பேர் தான் வரும். யாருன்னா டொனால்ட் ட்ரம்ப். ஆமா, என்ன பண்றதுன்னு தெரியாம எதையாவது பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அதுல ஒரு நாள் வந்து ஒரு போர்டை தூக்கிட்டு வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டு மைக்ல வந்து இந்த நாட்டுக்கு இவ்வளவு வரி, அந்த நாட்டுக்கு அவ்வளவு வரின்னு அந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ஸ் வந்து போட்டுட்டு இருந்தாரு. இப்ப அமெரிக்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த போர்டை தூக்கி உள்ள வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க விற்கப்படும் மட்டும் தான் இருக்கும், அதையும் அழிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வழக்கு ஏற்கனவே இவர் வந்து வரி விதிச்சிருந்தாரு நிறைய நாடுகள் மேல, பரஸ்பர வரி விதிப்பு அப்படின்னு. அது சட்டவிரோதமானது, அவர் எல்லை தாண்டி வந்து செயல்படுறாரு அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு எதிர்குரல்கள் அமெரிக்காலே இருந்தது. அங்க ஃபெடரல் நீதிமன்றத்துல இந்த வழக்கு வந்து இவர் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க ட்ரம்ப் தரப்பு. அங்கேயும் வந்து 9 நீதிபதிகள் கொண்ட அந்த அமர்வு வந்து 6 நீதிபதிகள் அவர் செஞ்சது தப்பு, இந்த வரிகளை வந்து நாங்க ரத்து பண்றோம் அப்படின்னு ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்ததுனால கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாரு ட்ரம்ப். பேச்சாடா பேசணும், இவ்வளவு வரி அவ்வளவு வரின்ட்டு அப்படின்னு உலகம் ஃபுல்லா அன்னைக்கு கொண்டாடுறாங்க. ஆனா விடமாட்டேங்கிற மாதிரி திரும்ப வந்து ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமா, ட்ரம்ப் என்ன சொல்றாரு, இந்த ரத்து பண்ணது வந்து IEEPA அப்படின்னு சொல்லப்படுற இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட், அந்த சட்டத்தின்படி நாங்க வரி விதிச்சதுதான் செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்களே தவிர இந்த வரி விதிப்பு டரிஃபே கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லல. அதனால எங்களுக்கு வேற சில சட்டங்கள்ல அதிகாரம் இருக்கு, அதை பயன்படுத்தி நான் வரி விதிப்பு செய்ய போறேன்னு சொல்லி செக்ஷன் 122 அப்படிங்கிற அந்த சட்டத்தின் அடிப்படையில உலகம் முழுக்க இருக்கிற அனைத்து நாடுகளுக்கும் 10% வரி விதிப்பை இப்போதே விதிக்கிறேன்னு சொல்லி நேத்தே ஒரு பிரஸ் மீட்ல அறிவிச்சிருக்காரு. அது இன்னும் ஒரு 3 நாள்ல வந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப என்ன கன்ஃபியூஷன்னா, ஏற்கனவே இருந்த வரி, உதாரணத்துக்கு இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா 18% வரி, அந்த 18% வரி இப்ப இல்லைன்னு ஆகுதா, இல்ல அந்த 18% வரி இல்ல 10% மட்டும்தான் ஆகுதா, இல்ல 18ஐயும் 10ஐயும் சேர்த்து 28 ஆக்க போறாங்களா, அதாவது 25ல இருந்து 28 ஆகுதா, இல்ல அதுவே தெரியாம கன்ஃபியூஷன் தான் இருக்கு. இப்போ வரைக்கும் கிளாரிட்டியா வந்து எந்த தகவலும் வெள்ளை மாளிகை தரப்புல இருந்து வரல. ஆனா என்ன சொல்றாரு அவரு, அந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகளே வந்து
அவமானமா இல்லையா வெக்கமா இல்லையான்னுலாம் பேசிட்டு ஆமா, இருக்காங்க. நம்ம ஊர்லலாம் வந்து நீதிபதியோ நீதிமன்றத்தை எதிர்த்து பேசவே கூடாது. அது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு சொல்றாங்க. ஆனா வந்து பிரஸ் மீட்ல வச்சுக்கிட்டு வெளிநாடுகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல இப்படிலாம் தீர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா மேல இவங்களுக்கெல்லாம் அக்கறையே கிடையாது. இது ஒரு கேவலமான அவமானகரமான தீர்ப்பு அப்படின்னு வந்து அப்படின்னு பேசிட்டு விமர்சிச்சிருக்காரு. ம். ஓகே. ஆனா வந்து அவர் நான் வந்து வரி போடுவேன் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த இந்தியா அமெரிக்கா போட்ட அந்த ட்ரேட் டீல் அது என்ன ஆகும் அப்படிங்கறத பத்தியும் ட்ரம்ப் பேசியிருக்காரு. ஆமா, அந்த ட்ரேட் டீல் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ம், ஆனா அது என்னன்னு நான் முடிவை வந்து அப்புறம் சொல்றோம். என்ன மெயின் பிரச்சனைனா, இப்ப அவர் வரி விதிப்பு செய்யணும் அப்படின்னா அது நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதலுக்கு போகணும். ம். இந்த செக்ஷன் 122ல போட்டா மட்டும் அந்த ஒப்புதல் 150 நாளுக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த ஓகே, 150 நாட்களுக்குள்ள நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை நடைமுறைப்படுத்திடலாம் அப்படிங்கிறது தான் விதி. ஓகே. இப்ப காங்கிரஸுக்கு கையில் அந்த நாடாளுமன்றத்துக்கிட்ட ஒப்புதலுக்கு போச்சு அப்படின்னா அது டைம் எடுக்கும். அதனால இந்தியாவோட அந்த முழுமையான ஒப்பந்தம் எப்ப கையெழுத்தாகும் அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஆனா அந்த ஒப்பந்தம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இருக்குன்னு இருக்காரு. அது ம். மட்டும் இல்லாம இப்ப ட்ரம்ப் டாரிஃபா இருந்தது ஒரு டெம்பரரி டாரிஃபா மாறி இருக்கு. ஒரு 150 ம். நாட்களுக்கு. இதுல வந்து இந்தியா வந்து நமக்கு அவங்க வரி குடுப்பாங்க. ஆனா நம்ம வந்து அவங்களுக்கு குடுக்க வேண்டியதில்ல அப்படிங்கிற ஆமா. மாதிரிலாம் பேசிக்கிட்டு ஏன்னா இருக்காரு. நெறைய வரி வாங்கிட்டு இருந்தாங்க. மோடி நல்ல மனிதர் தான். ஆனா ம், அமெரிக்காவுக்கு எதிரா மோசமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு வரி விதிப்புல. ம். அதனால வந்து நாங்க அதெல்லாம் பேசி இந்த டாரிஃப் மூலமா மாத்திட்டோம். இப்ப நாங்க எதுவுமே கட்ட மாட்டோம். ஆனா இந்தியா எங்களுக்கு வரி கட்டும் அப்படின்னு பேசியிருக்காரு. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா அதுதான் பேச்சு. ஓகே. அதே மாரி பொதுவா வந்து நம்ம மனிதர்கள எடுத்துக்கிட்டோம்னா, சில பேர் இருப்பாங்க. ம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்கிற ஒரு ஆளா இருந்தா, ஹி இஸ் அ கிரேட் மேன் அப்படிம்பாங்க. ம். ஸோ சில பேர் அப்படித்தானே இருப்பாங்க அந்த மனிதர்கள். சரி நியூஸ் 56 இன்ச்ச சொல்றியா? நான் அதெல்லாம் சொல்லல. திரும்ப ட்ரம்ப்புக்கு வருவோம். பிஎம் ம். மோடி இஸ் அ கிரேட் மேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கிரேட் மேன்னு சொல்லிட்டு வரி ஏத்திக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அமைதியாவே இருந்தா கிரேட் மேனான்னு காங்கிரஸ் வந்து கேட்குறாங்க. ம். இதுல வந்து என்னன்னா, அவங்க வந்து சொல்லியிருந்தாங்கல்ல, இந்தியா வந்து வரி குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா வந்து நம்ம வந்து அவங்களுக்கு எதுவும் குடுக்க வேணாம். 0 டாரிஃப் தான்னு இப்ப ட்ரம்ப் திரும்பியும் சொல்லியிருக்கத வச்சு, ம். ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, இது ஒரு அவமானம் திரும்பியும். திரும்பியும் போய் சரண்டர் ஆக போறாரு ம். பிரதமர் மோடின்னு சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கட்சியில இருந்து கார்கே, ஜெய்ராம் ரமேஷ்லாம் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, இந்த தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கும்போது ம். கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கணும்ல. அவசரப்பட்டு இப்ப இந்த டாரிஃப் வந்து குறைக்கணுங்கிறதுக்காக நம்ம நாட்டையே விக்கிற மாரி ஒரு டீல போட்டிருக்காரு. ம். இப்ப இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இவ்வளவு இறங்கி போயிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம வந்து நல்லா பேரம் பேசி வாங்கியிருக்கலாம். இப்ப ம், பாருங்க ரஷ்யா கிட்ட என்ன வாங்கக்கூடாது. சரி ஓகேன்னாச்சு. ம், அமெரிக்கா வரி வந்து 0 ஆக்கியாச்சு. இன்னொரு 500 பில்லியனுக்கு பொருள் வாங்குறோம்னு சொல்லியாச்சு. ம், விவசாயத்துல சில பொருட்கள நாங்க வந்து அமெரிக்கால இருந்து வாங்க போறோம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள வந்து நம்ம விட்டு குடுத்துருக்கோம். ம், ஒரு 15 நாள் வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இதெல்லாம் இல்லாமயே நம்ம அந்த டீல வந்து முடிச்சிருக்கலாம் அப்படின்றது தான் காங்கிரஸினுடைய வாதமா இருக்கு. ம். ஆமா. திரும்பியும் இந்த டீல்ல இருந்து பின்வாங்க முடியாத ஒரு சூழல் தான் இப்போதைக்கு இருக்கு. ம். பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு. அரசியல் கட்சிகள் தீவிரமா என்ன வாக்குறுதிகள் குடுக்கலாம்? என்ன நலத்திட்டங்கள் குடுக்கலாம்? என்ன ம், இலவசங்கள் குடுக்கலாம்? எவ்வளவு குடுக்கலாம்? அப்படின்னு வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ம். போட்டி போட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல எவ்வளவு குடுக்கலாங்கிறது தான் இப்ப அதுதான். பேச்சா இருக்காமா. ஆமா. ம். ஆல்ரெடி இவரு 5000 குடுத்தாரு. அவரு 2000, இவரு 3000 அப்படின்னு போய்க்கிட்டு இருக்கு. அது வேற கணக்கு. இப்ப ம். வீடு வீடா போய் குடுக்கறதுக்கும் தயாராகிட்டு இருக்காங்க. ஆமா. முன்னாள் அமைச்சர்கள்லாம் அண்டா, குண்டா, சட்டி, பேசின் இந்த மாரி நெறைய விஷயங்கள் குடுத்துட்டு இருக்காங்க. என்னென்ன கையில கிடைக்குதோ எல்லாத்தையும் கொண்டு போய் குடுத்துடுறாங்க. ம், மொத்த கடையில எது மீதி இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. ம், இதுக்கு மத்தியில தமிழ்நாடு முன்னேறணும் அப்படின்னா, இந்த மாதிரியான வாக்குறுதிகள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நீங்க எத நினைக்கிறீங்களோ, அத எங்களோட பகிர்ந்துக்கங்க. ம், அது வந்து விகடன் சார்புல ஒரு வாக்குறுதி, மக்களின் வாக்குறுதி அப்படின்னு ஒண்ணு உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ம், அதுல உங்களுடைய பங்களிப்பும் இடம்பெறலாம். நீங்க ம். செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கீழ கமெண்ட்ஸ்ல இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய வாக்குறுதியை பதிவு செஞ்சா போதும். ஓகே. அதாவது மக்களின் வாக்குறுதினா, மக்களுக்கு இந்த வாக்குறுதி இருந்தா நல்லா இருக்குமே, அரசியல் கட்சிகள்லாம் ம். குடுத்தா நல்லா இருக்குமேன்னு ஒரு கோரிக்கை இருக்கும்ல. அந்த ஆமா. கோரிக்கைய தான் நாங்க கேட்கிறோம். அதுக்கான லிங்க் இருக்கு. அதுல பதிவு பண்ணுங்க. டெல்லி ஏஐ சமிட்ல கலந்துக்கிறதுக்காக இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கா வந்து வந்திருந்தாரு. அவர தனிப்பட்ட முறையில பிரதமர் மோடியும் சந்திச்சு பேசியிருந்தாரு. சுகாதாரம், எரிசக்தி துறை இது தொடர்பான இருநாட்டு ஒப்பந்தங்கள் பத்திலாம் நாங்க பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடியே ட்வீட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பிரேசிலினுடைய அதிபர் லூலா டா சில்வா ம். அவரும் வந்திருந்தாரு. இன்னைக்கு வந்து அவருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில வந்து வரவேற்பு கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி ரெட் கார்பெட் விரிச்சிருக்காங்க. ஆமா. ம், பிரதமர் மோடியும் அவரை சந்திச்சு பேசியிருக்காங்க. இரு நாடுகள் தரப்புல வந்து பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ம், வர்த்தக ரீதியில எப்படி எல்லாம் நம்ம வந்து ஒன்றிணைஞ்சு செயல்படலாம் அப்படின்னு. ம், ஸோ பிரேசிலினுடைய பல்வேறு வர்த்தக நிறுவனங்கள் சார்பில் முக்கியமான மனிதர்கள் வந்திருந்தாங்க. அங்க இருக்கிற அமைப்புகள் இனி இந்தியாவில் செயல்படும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இதுல பேசப்பட்டிருக்கு. வர்த்தக ரீதியிலாவும் சரி,
ஜென்ரலான உறவு ரீதியாலும் சரி இந்தியாவும் பிரேசிலும் நெருக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத இரண்டு தலைவர்களுமே வலியுறுத்தி இருக்காங்க. ஓகே. அதே மாதிரி இந்த ஏஐ சமிட் அந்த பாரத் மண்டபத்தில் நடந்துட்டு இருக்குல்ல, அங்க வந்து காங்கிரஸை சேர்ந்த இளைஞர் அணி தொண்டர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே போயிருக்காங்க. ஒரு ஒயிட் டிஷர்ட்டோட போயிருக்காங்க. டக்குன்னு போயிட்டு டிஷர்ட்லாம் எல்லாருமே கழட்டியிருக்காங்க. ஒரு 10-15 பேர் கழட்டிட்டு அந்த டிஷர்ட்டை காமிச்சிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, பிஎம் மோடி இஸ் காம்ப்ரமைஸ்ட் அப்படிங்கிறது போட்டிருக்கு. அதாவது இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீலில் சரண்டர் ஆயிட்டாருங்கிற மாதிரி ஒரு ஒரு படம் வச்சுட்டு அந்த டிஷர்ட்டை எல்லாரும் கழட்டி கையில் வச்சு காமிச்சிருக்காங்க. ஸ்லோகன்ஸ்லாம் கூட அங்கே வந்து பிரதமர் மோடிக்கு எதிராக வந்து எழுப்பப்பட்டிருக்கு. அங்கே இருந்த சில செக்யூரிட்டிஸ்லாம் அவங்கள அடித்து அங்கே விரட்டுற காட்சிகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஒரு 10 பேரை இப்போ டெல்லி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து தேசிய அவமானம், ஒரு இந்தியாவுக்கு உலக அரங்கில் அவமானத்தை தேடி கொடுத்துருச்சு காங்கிரஸ். ஏஐ சமிட்ல போராடுற இடமா அது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஆனால் காங்கிரஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் அந்த மாநாட்டுக்கோ இல்லை ஏஐ சமிட்டுக்கோ எதிரானவங்க கிடையாது. பிரதமர் மோடி இப்படி பண்ணிட்டாருங்கிறத ஒரு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு அடையாள போராட்டமாக தான் இதை பண்ணோம். அங்கே எந்த வன்முறையும் ஈடுபடல நாங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று, இதை எப்படி அவமானம்னு சொல்றீங்க? பிரதமர் மோடி அங்கே போய் சரண்டர் ஆனது அவமானமா? இல்லை இந்த ஒரு யூனிவர்சிட்டி வந்து சீன நாயை இந்திய தயாரிப்பு அந்த ரோபோ நாய் வந்து சொன்னாங்களே அது அவமானமா? இதெல்லாம் விட்டுட்டு நாங்க பண்ணதான் அவமானமான்னு கேக்குறாங்க. ஸோ இதனால வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து டெல்லியில மட்டும் இல்லாம சில மாநிலங்கள்ல காங்கிரஸ் அலுவலகம் முன்னாடிலாம் பிஜேபியில இருந்து போய் போராட்டம் நடத்தியிருக்காங்க. ராகுல் காந்தி மும்பைக்கு வந்திருந்தாரு, அங்க கருப்பு கொடிலாம் வந்து காட்டியிருக்காங்க. இது ஒரு தேசிய அளவில் ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு, அவர் வந்து சந்திரபாபு நாயுடு கட்சியை சேர்ந்தவர். அவர் கோயம்புத்தூருக்கு அந்த விமான நிலையத்துல சில நியூ ஃபெசிலிட்டிஸை திறந்து வைக்கிறதுக்காக வந்திருந்தாரு. அங்கே பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, பரந்தூர் விமான நிலையத்துக்கு முழு ஒப்புதல் கொடுத்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே உள்ள விவசாயிகள் நீர்நிலையை காப்பாற்றணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. அங்கே விவசாய நிலங்களை காப்பாற்றணும்னு போராடிட்டு இருக்காங்க. பட் மத்திய அரசும் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க, மாநில அரசும் தயாராக இருக்காங்க அந்த திட்டத்தை செயல்படுத்த. விஜய் சொல்ற மாதிரி தான் இருக்கு. பரந்தூர் திட்டத்தை வந்து மக்கள் அவ்வளவு நாள் எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க. 1000 நாளுக்கு மேல வந்து அங்க தினமும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இங்க ஏரிகள் இருக்கு, கிராமங்கள் இருக்கு, இதெல்லாம் அழிச்சிங்கன்னா பெரிய பிரச்சனை வரும். நாளைக்கு வெள்ள தண்ணி ஃபுல்லா சென்னைக்குள்ளதான் வரும். நீங்க ஏரி மேல வந்து ஏர்போர்ட் அமைச்சீங்கன்னா திரும்பவும் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளேயும் தண்ணி வரும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. மச்சேந்திரநாதன் ஒருத்தர், ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை விட்டு வந்து ஒரு அறிக்கையை தயாரிச்சீங்க. அந்த அறிக்கையில என்ன இருக்குன்றதை வெளியே விட மாட்டீங்க. ஆமா, அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வெளியே விடாதப்பவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நீர்நிலையெல்லாம் காலி ஆயிரும்னு சொல்லியிருப்பாங்க போல. சரி, எதுக்கு அது வெளியே விட்டுட்டுன்னு விட்டுட்டாங்க. இதையெல்லாம் தாண்டி வந்து அதுக்கு வந்து மத்திய அரசு ஒப்புதலும் கொடுத்துருக்காங்க. மாநில அரசு அதை செயல்படுத்தி தீர்வோம் அப்படின்னு திட்டவட்டமா இருக்காங்க. அப்படின்னா மக்களுக்கு என்ன மரியாதை? கட்சிக்கு உழைக்கிறவங்க போர்வால், இணையத்துல உழைக்கிறவங்க ஃபயர்வால். ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சரி நம்ம தான் லைன். எப்படி பஞ்சரியல இருக்கு. இன்னும் விஜய் மீட்டிங்கே நடக்கலையே, எப்படி யாரு இதெல்லாம் பேசி? விஜய் அந்த மாதிரிலாம் பேசுறாரு இல்லையா, அதனால நம்மளும் அதுக்கு ஏத்த மாதிரி பேசணும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் ரெடி பண்ணிட்டு வந்த ஸ்கிரிப்ட் தான் அது. நேற்று வந்து திமுகவுடைய ஐடி விங் மாநாடு நடந்துச்சு. அதுல வந்து அவர் பேசியிருக்காரு இந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம். அவங்களை வந்து ஐடி விங் இளைஞர்களை உத்வேகம் படுத்துற மாதிரி, பூத் லெவல்ல டிஜிட்டல் ஏஜென்ட் வச்சிருக்கிற ஒரே கட்சி நம்ம மட்டும்தான் அப்படின்னு பேசியிருக்காரு. டிஜிட்டல் இந்தியாவுக்கு யார் காரணம்? மோடிஜி தான் காரணம். அதனாலதான் இவங்கெல்லாம் டிஜிட்டல் ஏஜென்ட்லாம் வச்சுக்க முடியுது. ஓஹோ, அப்படியா? ஆமா, அந்த மாநாட்டுல ஒரு அட்வைஸும் வந்து கொடுத்திருக்காரு. அந்த ஃபயர் வாலா இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, பொய்ய பரப்புறாங்க நிறைய பேரு, அவங்கள வந்து ஆதாரத்தோட வந்து பதிலடி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நமக்கு நம்மளே வந்து மாட்டி விட்டுக்கணுமா? ஏன்னா வந்து முன்னாடி பிஜேபி பண்ணிட்டு இருந்தது, இப்ப திமுகவும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மாதிரிதான் இருக்கு. ஏன்னா குருமூர்த்தியோட காங்கிரஸ் எம்பிக்கள் பேசிட்டு இருக்காங்க பாருங்க, அவர் தான் பண்ணாங்கன்னு ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க. அது அவரே இல்ல அப்படிங்கிறது, அவர் வேற ஒரு எம்பி, அவர் இல்லைங்கிறது தெரிஞ்சுமே அதை நிறைய பேர் பரப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த அட்வைஸும் ஸ்டாலின் வந்து சொல்லல. அதே மாதிரி அங்கிருந்து நேற்று அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு இன்னைக்கு மதுரை போயிருக்காரு. மதுரையில போயிட்டு ஒரு மேம்பாலம் திறந்து வச்சிருக்காரு. அந்த மேம்பாலத்துக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பேர் வச்சிருக்காங்க. அப்படியே சின்ன மருது பெரிய மருது சிலையும் வந்து திறந்து வச்சிருக்காரு. ஸோ எல்லாம் வந்து ஒரு கால்குலேஷனோட தான் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தலில் எந்தெந்த சாதி எந்தெந்த சமூக ஓட்டெல்லாம் எப்படிலாம் வரணும் அப்படிங்கறத பிளான் பண்ணி கரெக்டா தேர்தல் நேரத்துல திறக்கிறது, பேர் வைக்கிறதெல்லாம் நடக்குது இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு மதுரை மண்டல அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாட்டிலையும் இன்னைக்கு ஈவினிங் கலந்துக்கிட்டு அப்படியே வந்து காந்தி மியூசியம் மதுரையில் அங்கே வந்து கமல் பண்பாட்டு மையம் சார்பில் ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. காந்தியவாதிகள்லாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி கமல் வந்து கிளம்பியிருக்காரு. அங்கே செல்வ பெருந்தகை, திருமாவளவன், அதே மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எல்லாருமே வந்து அங்கே கலந்துக்கிறாங்க. இந்த தேர்தலில்
ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய பேசு பொருளான விஷயம். ஆனா இதெல்லாம் நான் 1999லயே பேசிட்டேன்னு சொல்றாரு திருமாவளவன். இப்போ மேடையில மூப்பனாரை வச்சுக்கிட்டு நான் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கறத பேசியிருக்கேன், இப்ப எனக்கு பேச தெரியாதா? ஆனா இப்ப சரியான நேரம் கிடையாது, கட்சியை இவ்வளவு தூரம் பெருசா வந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கோம், அதிகாரத்தில் பங்கு கேட்க வேண்டிய நேரம் வரும்போது சரியா கேட்போம், எதிர்காலத்துல அது நடக்கும் அப்படின்னு திருமாவளவன் பேசியிருக்காரு. கட்சி அவர் இப்போ ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்காருல்ல, இதெல்லாம் நாங்க எப்பயோ கொண்டு வந்து நிறுத்திட்டோங்கிறதுனாலதான் நாங்க கேட்கிறோம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுவாங்க. நீங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நிறுத்திட்டீங்க, அதுதான் பிரச்சனையே. தேசிய கட்சியா தான் ஆரம்பிச்சீங்க, தேசிய கட்சியா தான் இருக்கீங்க, ஆனா வந்து உங்களுக்கு வேலை பாக்குறதெல்லாம் வேற கட்சியா இருக்கு அப்படிங்கறதுதான் வந்து பிரச்சனையா இருக்கு. ஆமா, இதுல வந்து இந்த இப்போ வந்து இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பக்கம் வந்து ஓட்டு கேட்கறதுக்கு போயிட்டு இருக்காங்க. அதுல ஈரோடு கிழக்கு 2 வாட்டி இடைத்தேர்தலாம் நடந்தது. அங்க 20வது வார்டுல உள்ள அந்த செல்வம் நகர் பகுதி மக்கள் வந்து ஒரு பேனரே வச்சிருக்காங்க அந்த வார்டு வாசல்லே வந்து இதை தாண்டி யாரும் வந்துடாதீங்கிற மாதிரி. ஏன்னா நாங்க வந்து அடிப்படை வசதி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கோம், இது வந்து அதிகாரிகள், அமைச்சர்கள், எம்எல்ஏ, கவுன்சிலர் வரையும் கேட்டோம், யாருமே பண்ணல. ஸோ எங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றினா மட்டும் ஓட்டு கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேனர் வச்சிருக்காங்க. அந்த பேனர் இணையத்துல வைரல் ஆயிட்டாங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல காசெல்லாம் வாரி இறைச்சாங்க, அவங்களெல்லாம் பட்டியல அடைச்சு வச்சு அவங்க பிரியாணி போட்டு அப்படி இப்படிலாம் ட்ரீட் பண்ணாங்க. ஆனா பின்னாடி பார்த்தா மக்களுக்கு எதுவுமே பண்ணல. அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் இலக்கா இருக்கு. இதெல்லாம் மக்கள் ஒரு பாடமா எடுத்துக்கணும். ஆமா, அதே மாதிரி புதுச்சேரியிலையும் தேர்தல் வரதுனால அங்க வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்கியிருக்காரு ஜெகத் ரட்சகன். ஜெகத் ரட்சகனா? ஏன் அவர் என்ன புதுச்சேரியில போய் இறங்குறாரு? அவர் நாங்க முதல்வர் ஆயிடுவோங்கிற ஒரு கனவுல போறாரான்னு தெரியல, அவரை சுத்தி அந்த டாக் ஓடிட்டு இருக்கு. ஓஹோ, அப்படியா? ஆமா, கேட்டிருக்காங்க அவர்கிட்ட இந்த மாதிரி முதல்வர் அது வந்து தலைமை முடிவு பண்ணுவாங்க, அப்படிலாம் கிடையாது, நீங்க தானே முதல்வர் வேட்பாளர்னு கேட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா, அங்க காங்கிரஸ் நாங்க தான் தலைமைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, ஆனா இவர் வந்து எங்க தலைமை முடிவு எடுக்கும் இல்ல. அப்படி வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டுல பேசும்போது எங்களுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்குன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, அதனால நாங்க வந்து அங்க பேசுறோம்னு பேசுறாரு போல. ஓ, தமிழ்நாட்டுல நீங்க குடைச்சல் கொடுக்கறது நாங்க புதுச்சேரியில தீர்த்துக்கோன்னு போயிருக்காரு போல. அதான் சொல்றாரு, ராகுல முதல்ல பிரதமர் வேட்பாளரா அறிவிச்சதே வந்து மு.க. ஸ்டாலின் தான், எங்க தலைவர் தான், அவரை வந்து ஒரு நன்றி கடன் இல்லாம நடந்துக்கிறீங்களேன்னு வேற அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு காங்கிரஸ்காரங்களுக்கு. ஆனா நான் வந்து முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படலன்னு வாய் திறந்து அவர் சொல்லல. அது எப்படி ஆசைப்படாம இருப்பாரு? விட்டா தமிழ்நாட்டிலே கேட்பாரு அவர். ஓஹோ. தமிழக வெற்றி கழகம் விஜய் விக்கிரவாண்டி, வி சாலை, விழுப்புரம், வேளச்சேரி, விருகம்பாக்கம் அப்படின்னு பல தொகுதிகளில் வந்து வீல ஆரம்பிக்கிற தொகுதியில போட்டியிட போறாரு அப்படிங்கிற மாதிரிதான் தாவேக்கால சொல்லிட்டு இருந்தாங்க. ரைட்டா, பனையூர்ல இருந்து வெளில வர மாட்டாரு. பனையூர்ல வந்து தொகுதியா மாத்துறீங்களா? இல்ல, பனையூர் பீல இருக்கு, பனையூர்னு வேணா மாத்தலாம். அதனால வந்து என்னன்னா, இப்போ அந்த வி சென்டிமெண்ட் அதை தாண்டி வந்து வேற சில தொகுதிகள் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே வந்து ஒரு சின்ன சர்வே எல்லாம் நடத்திட்டு இருக்காங்களாம் டிவிகேல. அது எங்கன்னா, ஒண்ணு வந்து திருச்சி கிழக்கு, அங்க வந்து இனிகோ இருதயராஜ் அவர் தான் டிஎம்கே எம்எல்ஏவா இருக்காரு. அந்த தொகுதியில என்னன்னா ஒரு சின்ன தொகுதி, 2 லட்சம் வாக்காளர்கள் தான் இருக்காங்க இப்போ எஸ்ஐஆருக்கு அப்புறம். இதுல 60,000 பேர் வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க, 30,000 பேர் வந்து இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க. ஒரு சிறுபான்மையினர் வாக்கு வங்கியும் அங்க இருக்கு, இளைஞர்கள் நிறைய இருக்கிற ஒரு தொகுதியாகவும் இருக்கு, ஒரு அர்பனைஸ்டு ஏரியாவா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அங்க விஜய் நின்னா ஈஸியா ஜெயிச்சிடலாங்கிற ஒரு கணக்கு இருக்கான். இது போக வட சென்னையில இளைஞர்கள், பெண்கள் மத்தியில விஜய்க்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால பெரம்பூர் தொகுதியிலையும் கொஞ்சம் ஆழம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் டிவிகே. வியை தாண்டி போறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆமா, பனையூர் பி, பெரம்பூர் பி. அந்த அது மாதிரி எதுவும் பாக்குறாங்களா? ஒரு திருச்சி கிழக்குல ஆதவர்ஜனாவும் ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டுச்சு. ஆமா, அவங்க வந்து நேத்து மாநாடு வேற போட்டிருக்காங்க கடலூர்ல. ஒரு மாநாடு இல்ல, ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருக்காங்க. அதுல ஆதவர்ஜனா வந்து சவால்லாம் விட்டுட்டு இருந்தாரு. ஆமா, அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, துண்டு சீட்டு இல்லாம முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு அப்படின்னா எங்களுடைய தலைவரும் பத்திரிகையாளரை சந்திக்க வருவாரு அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. முதலமைச்சர் அப்படி வரமாட்டாருங்கிறதுனால இதை சொல்லி ஒப்பன் வராங்க. இல்ல, துண்டு சீட்ல பார்த்து படிக்கிறது அப்படிங்கிறது வந்து தவறான விஷயம் கிடையாது. ட்ரம்ப் வரைக்குமே எல்லாரும் பார்த்துதான் படிக்கிறாங்க. ஆமா, ஒரு ஞாபகத்துக்கு பார்த்து படிச்சா. சீமான் வந்து அவரா பேசுறாரு அப்படின்னா அது அவருடைய ஸ்கில், அது அவருக்கு இருக்கிற ஞாபக சக்தி இருக்கு. ஆமா, அது வேற. ஆனா துண்டு சீட்டை வச்சு படிக்கிறதுல தவறு கிடையாது, எல்லா பெரிய தலைவர்களும் அப்படிதான் படிச்சிருக்காங்க. என்னன்னா, துண்டு சீட்டை பார்த்தாலும் சரியா படிக்கணும். விஜய் எத்தனை மாநாடுகள்ல பார்த்து படிக்கும் போது அப்படி ஸ்டக் ஆகி நின்று இருக்காரு, நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, அதே மாதிரி வந்து அவர் வந்து முதல்வருக்கு வந்து சமூக நீதினா என்னன்னு டீட்டெயிலா கேட்டா தெரியாது, பொருளாதாரம்னா என்னன்னு டீட்டெயிலா கேட்டா தெரியாது அப்படின்லாமும் முதல்வருக்கு சொல்லியிருக்காரு. விஜய்க்கு தெரியுமா அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து கடலூர்ல செங்கோட்டையன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, 45 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை என்னோடது, என்னை ஆனா தூக்கி எறிஞ்சிட்டாங்க,
என்னை ஆனா தூக்கி பிடிச்சது தளபதி தான் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க தூக்கி எறியலையே, நீங்க தான் வந்து ஓபிஎஸ்க்கு சப்போர்ட்டா போய் சண்டை போட்டீங்க, அதுக்கப்புறம் தான் வெளியே வந்தாரு. உத்தரகாண்ட் போய் அப்படியே உத்தரகாண்ட் போறேன்ட்டு டெல்லி போனாரு. அதுக்கப்புறம் காட்சிகள்லாம் நடந்தது. நீங்களா தான் வந்து சூனியம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு தான் அதிமுகல பேசிக்கிறாங்க. ஆமா, திண்டுக்கல் சீனிவாசன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் வெளியே வரதில்லையே அப்படின்னு வந்து கேட்டதுக்கு, நீங்களாம் டெய்லி பிரச்சாரத்துக்கு போறீங்க, அவரை பார்க்கவே முடியலன்னு கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வித்தியாசமா ஒன்று சொல்றாரு. ஆமா, அமெரிக்கா ஸ்டைல்ல வந்து அவர் பிரச்சாரம் பண்ணுவார் போல இருக்கு. அமெரிக்காலாம் யாரும் வெளியே வர மாட்டாங்க, வீட்டுல இருந்தே தான் வந்து இல்ல அந்த டிவிலே டிவில தான் பேசுவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. டிவில கூட பேசலையே, பேசலையே. எந்த டிவில பேசுறது? ஒரு புதுசா ஒரு டிவி ஆரம்பிச்சாதான். அமெரிக்காவில வெளிப்படையே வெளியே வந்து பேசுவாங்க. இப்போ வந்து அதிபர் வேட்பாளர் 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேரும் பக்கத்துலயே நின்று வந்து விவாதம் பண்ணுவாங்க. அப்படிலாம் இருக்கு அமெரிக்காவில. அதுக்குதான் எடப்பாடி கூப்பிடுறாருல, வாங்க நாம விவாதிப்போம் அப்படின்ட்டு ஸ்டாலினை கூப்பிடுறாரு. பட் அது கண்டிப்பா நடக்காது, யாரை கூப்பிட்டாலும். ஒவ்வொரு கட்சியா மாநாடு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில நாம் தமிழர் கட்சியும் இன்னைக்கு ஒரு மாநாடு நடத்துறாங்க. மாடு ஆடுலாம் வச்சே அண்ணன் மாநாடு நடத்தியிருக்காரு. இன்னைக்கு என்னன்னா வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் வந்து திருச்சியில நடக்குது. அந்த மாநாடுக்கு பிரம்மாண்டமா ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நேத்துல இருந்தே தம்பிகள் வந்து மாற்றத்திற்கான மாநாடு அப்படின்னு ஹேஷ்டேக்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து சீமான் அந்த மேடையில 234 வேட்பாளர்களையும் அறிவிக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஆமா, ஏற்கனவே ஒரு லிஸ்ட் அறிவிச்சிருக்காரு. அதுல இல்லாத மீதி பேர் எல்லாரையுமே சேர்த்து இன்னைக்கு ஒரே மேடையில அறிவிக்கிறது தான் வந்து அவங்க திட்டம். ஆமா, அது ஆரம்பத்துல இருந்து சீமான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா 117 பெண்கள்னா 117 ஆண் வேட்பாளர்கள்னு ஒரு சம இது வந்து அந்த வேட்பாளர்களை கொடுக்குறாரு. இந்த முறை திருநங்கைகளுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாம் தமிழர்ல இருந்து சொல்றாங்க. ஸோ அதை வந்து அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அண்ணனே வந்து காரைக்குடியில போட்டியிட போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதையுமே இன்னைக்கு அறிவிச்சிருவாரு அப்படிங்கறதுதான் தெரியுது. பார்ப்போம். மத்தியானம் வெயில் பொழக்குது, நைட்டு வேர்க்குது, காலங்காத்தால குளிருது. என்ன கிளைமேட்டரா அது அப்படின்னு வந்து சொல்றாங்க. மழையெல்லாம் வேற பெய்யுதான் நெல்லை தூத்துக்குடியெல்லாம். When customers ask questions, SBI ஸ்டாஃப்ஸ் அப்படி கண்ணாடியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு திரும்ப பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி இருக்காங்க. கிருஷ்ணசாமி அண்ணா, நீங்களாவது எங்க கூட கூட்டணிக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கிறாராம். பழம் நழுவி பாலில் விழுந்தது. எதை 10 வருஷத்துக்கு முன்னாடி விழ வேண்டிய அதே பழமா? ஆமா, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சரி, அவார்டு யாரு கொடுப்போம்? அதிபர் கொடுத்துடலாமா? அதிபர்னா உலகத்தின் அதிபருக்கா இல்ல அமெரிக்காவின் அதிபருக்கா? உலகத்தின் அதிபர் அண்ணன் சீமான சொல்றீங்களா? அவருக்கு இல்ல, அவர் இன்னைக்குதான் அறிவிக்க போறாரு, பேசுவாரு, நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் கொடுத்துடலாம். ஏன்னா இந்த டீலை வந்து அவசர அவசரமா போய் சைன் பண்ணிட்டு வந்தா இப்ப அந்த வரியே ரத்தாயி போச்சு. உச்சநீதிமன்ற தீர்ப்பால ஒரே குழப்பமா தான் இருக்குது. ட்ரம்ப்புக்கும் இந்த தீர்ப்பு வந்ததுனால இப்ப நான் என்ன சொல்றதுங்கிற மாதிரி எதோ சொல்லிட்டு இருக்காரு. இத பத்தி காங்கிரஸ் நிறைய கேள்வி கேட்கறாங்க. அமைதியாவே இருக்காரு மோடியும் மத்திய அரசும். இப்ப நான் என்ன சொல்றதுங்கிற மாதிரி. ஸோ 2 பேருக்குமே இப்ப நான் என்ன சொல்றது அப்படிங்கிற விருதே கொடுத்துருவோம். ஓகே, ஆனா இதுல ஒரு ஆனந்தம் இருக்கு. என்னது? என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ட்ரம்ப்புக்கு நீதிமன்றம் வந்து அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொன்னது வந்து உலக மக்கள் மத்தியில ஓகே கொஞ்சம் ஆனந்தமா இருக்குடா சாமி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.